எம்மை பொறுத்த வரைக்கும் எமது அரசாங்கத்தில் இந்த வடமாகாணத்தை கொழும்புக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் திடமாக இருக்கின்றோம். அந்த வகையில் எமது பிரதேசத்தில் அதிகளவான தொழிற்சாலைகள், விளையாட்டு மைதானங்கள், அனைத்து அபிவிருத்திகளும் மும்மரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று சர்வதேச ஸ்டேடியம் யாழ்ப்பாணத்தில் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் விளையாட்டு ஒரு மைதானம் ஒன்று வருகிறது. அனைத்து விளையாட்டு திடல்களும் அடங்கிய மண்டபத்தில் வருகிறது. அபிவிருத்தி பணிகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கிறது துரிதமாக. அதே நேரம் ஜனாதிபதி அவர்கள் எமது பிரதேசத்துக்கு வந்து சென்றிருக்கார். அதன் பிறகு நேற்றைய முன்தினம் பரந்தன் இரசாயன ஃபேக்டரி ஆரம்பிப்பான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. 2 வருஷங்களில் அதை பூர்த்தி செய்ய நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எமது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் ஒன்றிணைச்சு கொண்டு அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் பல பிரதேசங்களில் அபிவிருத்தி நடைபெற வருகிறது. காபர் இயங்குவதற்கான ஆயத்த வேலைகள் ஆரம்பித்திருக்கிறது இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து. எம்மை பொறுத்த வரைக்கும் வடமாகாணம் என்பது கொழும்புக்கு அடுத்தபடியான நகரமாக மாற்றுவதுதான் நமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு. அந்த வகையில் நாங்கள் இந்த வடமாகாணத்தை எமது கலாச்சாரத்துடன் கூடியதான அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கோம். எந்த வகையில் விமான நிலையமும் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற விமான நிலையமாக உருவாகும் என்பது உங்களுக்கு ஆணித்தரமாக கூறுகிறோம். இன்று பலர் கூறுகிறார்கள், ஒரு சிலர் கூறுகிறார்கள் விமான நிலையம் வருமா, காபர் வருமா. எங்களுக்கு தெரியும், எங்களது அமைச்சரவர்களும் கூறினர், அம்பாந்தோட்டை மாதிரி யாழ்ப்பாணம் பெறக்கூடாது. அதுல நாங்கள் திடமாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த தொழிற்சாலைகள் அனைத்தும் வரும்போது எமது பிரதேசத்துக்கு காபர் தேவை. பரந்தன் ரசாயன ஃபேக்டரியில் இருந்து முன்னைய காலத்தில் உற்பத்தி செய்தது மியன்மாருக்கு போயிருக்கிறது, குளோரின் சோடாய் போயிருக்கிறது. அந்த வகையில் இந்த தொழிற்சாலைகள் வரும்போது காபர், ஏர்போர்ட் தேவை. அதிகளவான சுற்றுலா விலையங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மன்னார் பிரதேசத்தை ராமர் போட் வைத்திருக்குது. ஏன் வைத்திருக்கின்றோம்? இந்தியாவில் இருந்து அதிகளவான மக்களை இங்கே ஈர்க்க வேண்டும். ராமர் என்றது இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு கடவுள் வழங்கி இருந்தார். அப்போது இங்கே இருக்கின்றது என்றால் இந்தியாவில் இருந்து அதிகளவானவர்கள் இங்கே வருவார்கள். இங்கே நாங்கள் கூறுகிறோம், உதாரணமாக கூறுவோம் என்றால் ஐயப்பன் விரதம் இருக்கிறவர்கள் எவரோ இந்தியா செல்கிறார். அவ்வாறான சுற்றுலாவிலே இனங்கண்டு துரிதமாக முன்னேறு. நேற்றைய தினம் எமது அமைச்சர்கள், கைத்தொழில் அமைச்சர்கள் திடீர் விஜயம் செய்திருந்தார் நெடுந்தீவுக்கு. எந்த காலத்திலேயும் இவ்வாறு அமைச்சர்கள் திடீரென்று விஜயம் செய்யவில்லை. நெடுந்தீவு சென்று ஆய்வு செய்து அவர்கள் கூறியிருக்கிறார்கள், என்னென்றால் டோனஸ் பெற்றுக்கொண்டு இந்த பிரதேசத்தில் சிறிய சிறிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு அங்கே இருக்கிற கற்றாழையை ஒரு விவசாயமாக ஊக்குவித்து அங்கே கற்றாழையில் சார் எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுவது செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அமைச்சருக்கு கூறியிருக்கின்றோம். அவர்கள் எங்களுக்கு பூரணமான ஆய்வு செய்து அதுக்கான தரவுகளை தெரியும் போது அதற்கான நடவடிக்கை எடுக்கிறது. ஹேலர் டோனஸ் என்றது உதவியாளர்கள் இங்கே சிறிய சிறிய தொழிற்சாலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அதிகளவான தொழிற்சாலை வடமாகாணத்தில் உருவாகும். மண்டதீவு நீங்க சொன்ன கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு தொடர்பாக நீர் நிற்கிறதுன்னு சொல்லி சம்பந்தமாகும். அது தொடர்பாக நீங்க என்ன பாக்குறீங்க? எங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த யுகத்தில் இருக்கிறோம் என்று நாங்கள் அவதானிக்கணும். நானும் இது தொடர்பாக கிரிக்கெட் அறியத்திடம் போய் சென்று கேட்ட போது அவர்கள் ஒரு சிங்கள ஒருவர் என்னிடம் கூறியிருந்தார். நன்றாக தமிழ் தெரியும். அவர் கூறியிருந்தார், இன்று நாங்கள் எந்த யுகத்தில் இருக்கின்றோம், இந்த யுகம் என்பது நீரை வெளியேற்ற முடியாத யுகமா, இன்று நாங்கள் விண்வெளிக்கு போக முடியாது என்று நாங்கள் இன்று கூறியிருந்த நாங்கள் எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறோம். ஆனால் இதே 200 வருடங்களுக்கு முன்காடி கூறியிருந்தால் இந்த கருத்தை ஏற்கிறதுக்கு மக்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் இன்று யுகம் மாறிவிட்டது. அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் 4.5 அடி அளவில் உயர்கிறது. 4.5 அடியில் உயர்கிறது. சுற்றுவர நீர்வட்டங்கள் அமைத்து அது கிரிக்கெட் ஸ்டேடியம் மட்டுமில்லை, ஓட்டப்பந்தய கிரவுண்ட் வரப்போகுது, அதே நேரம் ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது. அனைத்து விளையாட்டு திடல்களும் அடங்கிய கிரிக்கெட் ஸ்டேடியம் எதிர்வருங்காலத்தில் ஆசியாவிலேயே நான் நினைக்கிறேன் சிறந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமாக உருவாகும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. இந்த கிரிக்கெட் ஸ்டேடியங்கள், தொழிற்சாலைகள், பலாலியில் விஓய்க்கு கொடுத்திருக்கோம் கைத்தொழில் நிலையத்திற்கு, அவ்வாறான தொழிற்சாலைகள் உருவாகும் போது எமது பிரதேசத்தில் விமான நிலையம் தேவை. சர்வதேச விமான நிலையம் அத்தபூசணி உள்ள விமான நிலையம் மாறும். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு மச் விளையாடுவதற்கு ஸ்ரீலங்கா யாழ்ப்பாண விமான நிலையத்தில் வந்திறங்க வேண்டிய அப்போது அந்த விமான நிலையமும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு விமான நிலையம் மாறும்போது தமிழர்களின் கலாச்சாரம் என்பது மென்மேலும் உயரும். அந்த வகையில்
தமிழர்களுடைய கலாச்சாரங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் அபிவிருத்தியை மேற்கொள்வதில் எமது அரசாங்கம் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு மன்றோ திசாநாயக்க அவர்கள் எங்களிடம் வந்து கூறி இந்த சென்ற முறை பாராளுமன்றத்துக்கு வந்திருந்த யாழ்ப்பாணம் வந்தவர். இன்று நாங்கள் பலாலியை முன்னேற்ற வேண்டும், பலாலியில் இருக்கும் காணிகளை விடுவிக்க வேண்டும், அதுக்கான பொறுமுறை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே படிப்படியாக நடக்க நாங்கள் ஒன்று கூறுகிறோம், ஒரு நாளில் எல்லாமே நடந்து விடாது. அதற்கான பயணத்தை மேற்கொண்டுகிறோம். முன்னைய அரசாங்கத்தை விட இன்றைய அரசாங்கம் சிறந்த மனிதனையும் கொண்டு சிந்திக்கின்ற அரசாங்கமாக திகழ்கிறது. அதற்காக அனைத்து மக்களும் இதயபூர்வமாக ஆதரவை தாருங்கள். ஆதரவை தாருங்கள் என்றதை விட போன வருடம் இருந்தது, இந்த வருடம் ஆதரவு கூடியிருக்கின்றது. அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஊடகவியலாளரும் சேர்ந்து நாங்கள் ஊடகவியலாளரும் பணிவாக கேட்கின்றோம். உங்களுக்கு திறந்த உங்களுக்கு இந்த சுற்றாடலில் எல்லா இடமும் போய் வருகிறீர்கள். எங்கே தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கலாம். அதற்கான சிறிய ஒரு ஆய்வுகளை செய்து தரவுகளை வைத்திருங்கள். உங்களுக்குள் அந்த தரவுகளை கொண்டு புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கு நாங்கள் பணிவாக வேண்டுகிறோம். புலம்பெயர் தேசத்தில் இருந்து வடமாநிலத்தில் முதலிடுங்கள். ஏனென்றால் இந்த வடமாகாணம் என்பது மேலும் மேலும் மென்மேலும் உயரப்போகிறது. அதில் எங்களுக்கு ஆசை இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆசை இருக்கிறது. தமிழர்கள் அதிகளவான புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் இங்கே வந்து முதலிட வேண்டும், இந்த கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்று. அதற்கு இந்த ஊடகவியலாளர்கள் தான் எங்களுக்கு பூரணமான ஆதரவை பெற்றுத்தாங்கள் என்று கூறுகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு பறந்துவிட்ட ஒரு தொடர்பாடல் இருக்கிறது. இந்த ஊடகவியலாளர்களின் பலத்தை நாங்கள் மென்மேலும் பலப்படுத்துவோம். எங்களுக்கு இந்த தமிழ் பகுதியில் இருக்கும் ஊடகவியலாளர் பணிவாக கேட்டுக்கொள்வோம். இந்த பிரதேசத்துக்கு அதிகளவான இறைச்சிகள் இங்கே வருகிறது, கோழி இறைச்சிகள். கிளிநொச்சி பிரதேசத்தில் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிப்பதற்கு ஆயத்தப்படுத்துங்கள். புலம்பெயர் தேச உறவுகளை கூப்பிடுங்கள். ஒரு 10 பேர் சேர்ந்து, தனியார் 10 பேர் டீமா சேர்ந்து செய்யுங்க. செய்து அதை ப்ரொமோட் பண்ணிக்கல. அதில் கிளிநொச்சி கேம்பஸ்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு 10 ரூமை கட்டி கொடுத்து அதிலிருந்து அவர்களுக்கு பார்ட்-டைமா தொழில் கொடுக்கலாம். இன்றைக்கு அதிகளவான ஜாழ் நகரில் அதிகளவான கடைகளில் சிங்கள இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள். ஏன் எமது இளைஞர்களை இன்றைக்கு பழக்கப்படுத்த வேண்டும்? இளைஞர்கள் வேலை செய்வதற்காக. ஏனென்றால் எங்களை படித்துக் கொண்டிருக்கும் வேலையை கற்றுக்கொள்வோம். அரசு தொழிலுடைய வேறு தொழில முன்னேறக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படும், அனுபவம் ஏற்படும். அப்ப இந்த இளைஞர்களுக்கு அவ்வாறான அனுபவத்தை பெற்றுக் கொடுங்கள். ஊடகவியலாளர்கள் சிறந்த முறையில் ஊடகங்களை மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் போது மக்கள் மாறுவான் நம்புகிறோம். நாங்கள் ஒரு விமர்சனம் தேவைதான். நாங்கள் பிளவிட்டா சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இந்த ஊடகவியலாளர்களுக்கு. நான் பிளவிட்டா சுட்டிக்காட்டும். நான் பிழை என்று உணர்வேனானால் அதை மாற்றிக்கொள்ள எந்த நேரம் தயாராக இருக்கின்றேன். நாங்கள் இந்த பாராளுமன்ற கதிரைகளுக்காக அடிபடுவதில்லை, அதிகாரத்துக்காக அடிபடுவதில்லை. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் நல்ல உள்ளங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து இந்த அதிகாரத்தையும் அவர்களது ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு இந்த வடமாநிலத்தை முன்னேற்றுவோம். குற்றச்சாட்டுகளை நானும் வைக்கலாம். நானும் பலர் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றேன். ஆதாரங்கள் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, ஆய்வு செய்யப்படுகிறது. எதிர்காலத்தில் அதுக்கான பொறுமுறை அந்த குற்றச்சாட்டை பாராளுமன்றத்தில் நியமித்து அதுக்கான ஆய்வு செய்து நியாயமான முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் எந்த வகையிலும் அநீதியாக யாருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடாது. அந்த வகையில் ஆய்வு செய்து அதுக்கான திணைக்களங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். காலத்தில் அதுக்கான சிறந்த முடிவு. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார், நாங்கள் விடுதலை இயக்கத்துக்கு எதிராக போராடினோம், தமிழ் மக்களுக்கு எதிராக போராடவில்லை. ஆனால் அனுரகமாக விவசாயிக வடமாநிலத்துக்கு வந்து மக்களுக்கு தங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை ஏற்படுத்துகிறார். இதோட நீங்க என்ன கருத்து முன்வைக்கிறாங்க? பலர் சஜித் பிரேமதாசர் எதிராக பாராளுமன்றத்தில் உடந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும், நாங்கள் எந்த வகையிலுமே இனவாத ரீதியாக செயல்படுகிறோம். இங்கே இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறி கூறுகிறார்கள், அங்கே இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறி கூறுகிறார்கள். நாங்கள் இரண்டுக்கு நடுவில் இருந்துதான் ஆட்சி செய்கிறோம். இந்த பழைய தோல்வி கண்ட அரசியல்வாதிகள் பழைய அரசியல் கலாச்சாரத்தை தான் விரும்புகிறார்கள். உங்களுக்கு பழைய அரசியல் கலாச்சாரம் தேவையா? இதுல 4 போலீஸ் தேவையா? ஆர்மி தேவையா? இல்ல. அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி இருக்கிறோம். இந்த பிழைப்புவாத அரசியலை களையும் போது அவர்கள் இந்த பிழைப்புவாத அரசியலை கொண்டு வருவதற்காக, இனவாதத்தை தூண்டுவதற்காக 2 பக்கம் நடைபெறுகிறோம். சிங்கள பக்கம் மட்டுமில்லை, இங்க தமிழ் பக்கத்திலே அன்று தொடர் சொல்லினோம். அதே அங்கே நாங்கள் 2க்கு நடுவில் இருந்து கொண்டு மக்களுக்காக சிறந்த ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் 100 வருடம் இருக்க போறோம். உங்களோட சந்ததிகள்லாம் இதுல இருக்க போயினோம். அப்ப சிறந்த ஜனநாயகமிக்க பாதிப்பில்லாத ஒரு கட்டமைப்பு உருவாக்க நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில்
எமது மக்கள் எமது பணிகளை வரவேற்பார் என்று திட்டமான நம்பிக்கை. தோல்வியிட்ட அரசியல்வாதிகள் இதை கூறுகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை தொடர்ச்சியாக ஒருமையில் பாராளுமன்றத்தில் விமர்சித்து வருவதாக கூறப்படுகிறது. சில்லறைத்தனமான அரசியல்வாதிகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நாய் என்ன செய்யும்? குறைத்துக் கொண்டே இருக்கும். நாய் தண்டை வேலியை தன் காட்டும், காலை தூக்கி காட்டிக்கொண்டே இந்த நாளும் இருக்கும். அந்த வகையில் நாய்க்கு ஒப்பானவர் தான். நாங்கள் தொடர்ந்து நாய்க்கு கல்லெறிவதில் பிரயோசனம் இல்லை. கல்லெறியும் போது குறைத்துக் கொண்டே இருக்கும். பேசாமல் விட்டால் அது வாயை உழைந்து இறந்துவிடும். கண்டிப்பாக எந்த வகையிலும் அரசாங்கம் தேர்தலை பிற்போடுவதற்கு தீர்மானிக்கவில்லை. மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும். அதற்கான எமது நாட்டின் ஜனாதிபதி வரும் பார்லிமென்ட் குழுவினர் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சட்டமூலத்தை திருத்தி அமைக்க வேண்டும், சட்டமூலத்தை மாற்ற வேண்டும் என்றுதான் தமிழ் கட்சிகள் முன்னைய காலத்தில் அதுக்காக பார்லிமென்ட்டில் கொண்டு வந்தது பிரேரணைகளை. ஆனால் இன்று நாங்கள் அந்த சிறந்த சட்டமூலத்தை உருவாக்கி பாராளுமன்ற தேர்தலில் மாகாண சபை தேர்தலை வைப்போம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டமூலம் இயற்றுவதற்கு, ஒரு சீட்வெளி சட்டமூலம் இயற்றுவதற்கு ஒரு 3 மாதம் 2 மாதம் அவ்வாறான இந்த சட்டமூலத்தை இயற்றும் போது அனைத்து மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு துரிதமாக நிறைவேற்றி மாகாண சபை தேர்தல்களை வைத்து தீருவோம் தேசிய மக்கள் சக்தி. அதில் ஆணித்தனமாக இருக்கின்றோம். இந்த வருடத்திற்கு இறுதிக்குள் நடக்கக்கூடும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதற்கான குழு ஆய்வு செய்து அனைவரும் இருக்கின்றன. அந்த குழு பார்லிமென்ட்டில் நிறைவேற்றி பார்லிமென்றத்தில் சட்டமூலமாக நிறைவேற்றப்படும். நாங்கள் அதற்கு எதிராக வாக்களிக்க போறது இல்லை. ஏனென்றால் ஆதரவாக தான் வாக்களிப்போம். இன்று நாங்கள் பெரும்பான்மையுடன் தான் இருக்கிறோம். ஆனால் என்ன சட்டமூலத்தை இயற்றும் போதும் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் பார்லிமென்றத்தினூடாக இருக்கும். உங்களுக்கு சர்வாதிகாரம் இருக்குது, அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது. எந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து போட்டாலும் பார்லிமென்றத்தில் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் இருந்து கூட நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம். மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய தெளிவோடுதான் இந்த சட்டமூலங்களை நிறைவேற்றுவோம். ஜேவர்தனா செய்தது போன்று தான் தோன்றித்தனமாக எந்த வகையிலையும் சட்டத்தை இயற்ற போறதில் ஒரு சில தோல்வியிட்ட அரசியல்வாதிகள் நாங்கள் கொண்டரும் பிரேரணைகளுக்கு சட்டமூலங்களுக்கு ஓடி விழுந்து எமக்கு எதிராக கருத்துக்களை விமர்சித்து தங்களது அரசியல் அதிகாரத்தை தக்க வைக்கத்தான் நினைக்கிறார்களே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. தனிப்பட்ட கருத்தின்படி இந்த சட்டம் ஆபத்தானது. நாங்கள் இன்னும் அந்த சட்டம் மூலம் பூரணமாக வரைவுகள் வரவில்லை. நானும் கூட உண்மையாகவே இந்த சாதியவாதம் பிரிவினைவாதத்திற்கு எதிரான சட்டம் மூலம் சிறந்த முறையில் உருவாக்கப்படும். அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலமாக இல்லை, இது மக்களை எதிர்வரும் சந்ததிகளை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலமாக தான் இருக்கும். இன்று நாங்கள் அந்த சட்ட மூலத்தை அந்த குழுவிடம் ஆய்வு செய்வதற்குத்தான் குழு தயாரித்து தரும். இன்றைக்கு மக்களுடன் கருத்துக்களை கேட்டிருக்கின்றோம். உங்களது கருத்துக்களை நீதி அமைச்சுக்கு அனுப்பி வையுங்கள். அனைத்து மக்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கியதான சட்டம் மூலமாகத்தான் திகழுமே ஒழிய தான் தோன்றித்தனமாக ஜிஆர் செய்தது போன்று நாங்கள் செய்ய போறதில்லை. ஒரு நடவடிக்கை எடுக்கும் போதுதான் அதில் நல்ல கருத்துக்கள், ஒரு வரைவை தரும்போது அந்த வரைவை மக்களிடம் காட்டுவோம், மக்களிடம் சமர்ப்பிப்போம். மக்கள் அதற்கு கருத்து சொல்லுவார்கள். கருத்து சொல்லித்தான் அதனூடாகத்தான் எமக்கும் தெரிய வரும். இன்றைக்கு அந்த குழு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. எமக்கும் இன்னும் வரவில்லை. அந்த தகவல் வந்தவுடன் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதில் பிள்ளைகள் சரிகளை நிவர்த்தி செய்து கொண்டு முன்னோக்கி கொண்டு செல்வதுதான். உங்களுக்கு அது கிடைத்தவுடன் அதை நீங்களும் ஆய்வு செய்து அதில் இருக்கும் பிள்ளைகள் சரிகளை சுட்டி காட்டுங்கள். அந்த பிள்ளைகளை நிவர்த்தி செய்து கொண்டு எதிர்களின் சந்ததிகளை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டமூலத்தை இயற்ற வேண்டும். அதற்கான சட்டமூலம் தான் இயற்றுகின்றோம். அது நாங்கள் இல்லை, இந்த மக்கள் குழு படித்த புத்திஜீவிகள் அடங்கிய அந்த இருக்கிற அந்த குழுவால் நியமித்து அதில் ஒரு சில வசனங்கள் பிழைகாக இருந்தது மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கு எமது அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் சிலதுகளை டிலே பண்ணி இருக்கிறோம். மக்கள் விமர்சனம் பெரிய உங்களுக்கு தெரியும், கல்வியில் ஒரு சில பிள்ளை நடந்திருக்கு. ஒரு மிஸ்டேக் எடுத்துட்டு 6ஆம் ஆண்டு பூரணமாக இரண்டாவது பிரதமர் அளவுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவர் உள்ளுக்கில் இருந்து தில்லுமுள்ளோ ஏதோ ஒரு பிள்ளை நடந்திருக்கிறார். அப்ப என்ன நடந்திருக்கோம்? நாங்க உடனே மீள போயிட்டு ஏனென்றால் இதுல ஒரு பிள்ளை என்றால் அனைத்து புத்தகங்களையும் இப்ப மீள பரிசோதிக்கின்றோம். பரிசோதித்து நல்ல ஒரு கல்வி முறையை கொண்டோம். அதே போடு நாங்கள் அந்த கொண்டரும் சட்ட மூலங்களில் ஏதாவது சிலைகள் இருந்தால் நிவர்த்தி செய்து மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு மக்களை பாதுகாப்பதற்கான சட்டமே ஒழிய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் இல்லை. நாங்கள் நினைக்கிறோம் சட்டத்தை விட மக்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. எவ்வளவு சட்டம் இருந்தது. கடந்த முறை ஜனாதிபதி கோத்தபாயா அடித்து விரட்டினார்கள். அதனால் கூறுவோம், இன்று இருக்கும் மக்கள்
உத்தியோகம் படைத்தவர்கள் அந்த மக்களுடன் யாரும் விளையாடவில்லை. ஆனா இதை மறுத்து உங்களோட சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க நலிந்த ஜெகதீஷா இவர்கள் அரசியலுக்கு அழுத்தம் செய்த மீது குற்றம் சாட்டினோம். அந்த பிரேரணை கையெழுத்து வைக்கல என்ற கண்டித்தான் குற்றச்சாட்டு வைக்கணும். அது அவைகளுக்குள்ள பல முரண்பாடு இருக்கலாம். சிறிதரம் மேல ஆதரிக்கலாம். அது அவரிடம் தான் கேட்க வேண்டும். ஆதரித்தாரா இல்லையா என்று அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் நினைக்கின்றேன் அவர்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. அதன் நிமித்தமாக ஒரு வெளிப்பாடு. எம்மை பொறுத்த வரைக்கும் யாரிடமும் ஆதரவு பெற வேண்டிய தேவை எமது அரசாங்கத்துக்கு இல்லை. ஆனால் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இன்றைய அரசாங்கம் எந்த வகையிலுமே தான் தோன்றித்தனமா செயற்படாது இருக்கும். முன்னைய அரசாங்கத்துடன் ஒப்பிடும் போது இந்த அரசாங்கம் எவ்வளவோ மேலென்று இந்த நாட்டு மக்கள் உணர்கிறார்கள். அந்த வகையில் அரசியலுக்குள்ள அடிவாடு இருக்கு. அதிகார கதிரை தானே, கதிரை தான் தேவை எல்லாருக்கும். அந்த கதிரைக்காகத்தான் அடிவர்றாரு. கதிரையில தோத்தவர்கள் அடிவருவார்கள். இதுதான் ஜதார்த்தம். ஆனா எங்களுக்கு இந்த கதிரை தேவையில்லை. மக்களுக்கு எதிர்வரும் சந்ததிக்கு நல்ல ஒரு நாடு கிடைக்கும் என்று நாங்கள் பயணத்தை மேற்கொள்வோம். அமைச்சர கருத்தை நீங்க எப்படி பாக்கீங்க? சரியா சொல்லிக்கிறாரு, பிள்ளையா சொல்லிக்கோங்க. அது அமைச்சரிடம் கேட்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விமர்சனங்களை நீங்கள் அவரிடமே அந்த நபர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வது நன்றி. நன்றி.